திருப்பூர் மாவட்டம் அழகுமலை கிராமத்தில் அழகாபுரி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை ஆக்கிரமித்து நேரு ஐடிஐ என்ற பெயரில் சுமார் 25 ஆண்டுகளாக கல்வி நிறுவனம் செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த 21.59 ஏக்கர் நிலத்தை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பூபதியிடம் கேட்கலாம். வணக்கம் பூபதி, 25 வருஷமா ஆக்கிரமிப்பு நிலத்துல கல்வி நிறுவனம் செயல்பட்டு வந்துட்டு இருந்தது. எப்படி இது வெளியே தெரிய வந்தது? எப்போது அதிகாரிகள் அந்த நிலத்தை கைப்பற்றினாங்க? வணக்கம். அதாவது திருப்பூர் மாவட்டத்தை அடுத்த அழகுமலை கிராமம் உள்ளது. அந்த கிராமத்துக்கு உட்பட்ட கோயிலானது அழகாபுரி அம்மன் கோயிலும், அதாவது முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி சாமி கோயில் அங்கே இருக்கிறது. அந்த கோயிலுக்கு பல ஏக்கர் நிலங்கள் கோவில் பாளையம், அவினாசி பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில நேற்று இன்று தொடர்ந்து அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த நிலங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில அதாவது 90 சென்ட் இட அளவுள்ள அந்த இடத்துல அந்த நேரு ஐடிஐ அப்படின்ற ஒரு ஐடிஐ நிறுவனம் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேல அங்க செயல்பட்டு வருது. இந்த ஐடிஐல பாத்தீங்கன்னா சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வரனால இந்த நிலத்தை மட்டும், அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அதாவது அப்புறப்படுத்தாமல் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் தொடர்ந்து இந்த இடத்திற்கு வாடகை ஒப்பந்தம் மாதிரி ஒரு வாடகை ஒப்பந்தம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இதுல அவங்க திரும்பி சென்றதா கூறப்படுது. தொடர்ந்து அதிகாரிகளிடம் நம்ம தொலைபேசியில தொடர்பு கொண்டவர் அதிகாரிகள் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத சூழ்நிலையே இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பூபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.